இங்கே வர பீப்புளுக்கு இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, இங்கே வர பீப்புளுக்கு ஏன் வெளியில் தேடி போகணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நாங்கள் டர்ஃப் கிரவுண்டு 3-in-1 மாதிரி கொடுத்துருக்கோம். வாலிபால், பேஸ்கெட் பால், ஷட்டில். பார்க் டைப்பில் இன்னும் 2-3 பார்க் வந்து டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து சீக்ரெட், அது வந்து புதுசாக பீப்புளுக்கு வந்து சஸ்பென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த திருவள்ளூரில் இந்த ஸ்கந்தா ஹோம்ஸ் தவிர இந்த ப்ரைஸுக்கு யாருமே இங்கே கொடுக்கல. அதே மாதிரி 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நியர்லி 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பிளாட் அளவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க ஈஸியாக வந்து இந்த ரேட்டுக்கு அவங்க பிளாட்டு ஈஸியாக இங்கே வாங்கலாம். இப்போ திருவள்ளூர் வந்து டவுன் லிமிட் சிஎம்டிக்கு கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வித்தின் 1 இயரில் மக்களை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து டெவலப் ஆகிடும். திருவள்ளூர்ல ஸ்கந்தா ஹோம்ஸ் 2200 ரூபீஸ்க்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவஸ்ரீ. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஹோம்ஸ் உடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் சுந்தர் தான் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். ஸோ ஸ்கந்தா ஹோம்ஸ் இந்த ப்ராஜெக்டோட விஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? ஆக்சுவலாக எங்கள் ஓனருடைய குலதெய்வம் முருகர். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு பேர் சங்கர். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? எல்லாருக்குமே இப்போ தெரியும், நம்ம டவுன்ஷிப்குள்ளே கொண்டு வரோம். நம்ம வேலம்மாள் போதை கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல். இதுவும் தாண்டி ஒரு 3 ஹைவேஸ் நம்மக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி ஒரு 3 ஹைவேஸ் போகுது, நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் ஸ்பெஷல். ஒரு பீப்புள் வந்து இங்கே ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சாங்கன்னா, ஸோ குயிக்காக நம்ம சென்னைக்கோ இல்லை மற்ற ஏரியாவுக்கோ, திருத்தணி, திருப்பதி, இப்படி சென்னை அவுட்ரு, ஜிஎஸ்டி ரோடு, பெங்களூர் ஹைவே, இது எல்லா ஆக்சஸும் ஈஸியாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். குயிக்காக அவங்க எக்ஸஸ் ஆகி போகலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இன்னும் ஸ்பெஷல். ஓகே. ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் ஏரியாஸ் லைக் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? எஸ், உங்களுக்கு ஹைவேஸ்லேயே போனீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, 3.5 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனு, அடுத்தது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு டிமார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நியர்பை சரௌண்ட்லேயே வந்து போச்சு. ஓகே. ஸோ இப்போ திருவள்ளூரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு இது வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது? நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நியூஸை பார்த்தனாலே எல்லாருக்குமே தெரியும். பீப்புள் நியூஸ் டே டு டே வாட்ச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் வந்து டிடிசிபியில் இருந்தது, அதாவது என்னென்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்தது. இப்போ திருவள்ளூர் வந்து டவுன் லிமிட் சிஎம்டிக்கு கொடுத்துட்டாங்க. சிஎம்டி கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வித்தின் 1 இயரில் மக்களை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து டெவலப் ஆகி போகும். ஸோ அதனால தான் வந்து திருவள்ளூரை நோக்கி நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் மட்டும் இங்கே இடம் வாங்கலை, சென்னையிலேருந்து நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன காரணம், இது சிஎம்டே போச்சுன்னா குயிக்காக அப்ரிசியேஷன் ஆகுன்ற அந்த தாட் அவங்க மனசில் வந்ததுனால குயிக்காக எல்லாருமே வந்து இடம் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ உள்ள ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது? இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது ஒன்லி ப்ரீகேஜி டு 8th ஸ்டாண்டர்ட். ஃபியூச்சரில் அடுத்த இயரே வந்து இது ஹையர் செகண்டரி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நீட்டு, ஐஐடி இதுக்கான கோச்சிங் சென்டர் இங்கேயே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கான ரெசிடென்சி ஸ்கூலாகவும் இதை மாத்திர ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இது இன்னும் வந்து அப்ரிசியேஷன் ஆகும். ப்ளஸ் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு டவுன்ஷிப்பில் ஒரு கோயிலும் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னும் நல்லா ஒரு அப்ரிசியேஷனாக அவங்களுக்கு கொடுக்கும். இது இல்லாமல் சிஎம்டிக்கு கொடுத்ததுனால ஒரு டவுன் லிமிட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத மெட்ரோவிலேருந்து எல்லாமே இங்கே வர சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிஷியலாக இருக்கும் மக்களுக்கு? அதாவது ஒரு இடம் நம்ம போய் வாங்குறோன்னா அன்அப்ரூவ்ட் பிளாட் வாங்கக்குள்ள உங்களுக்கு அது ஒரே பிளாட்டை எத்தனையோ பேர் கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் டிடிசிபி பிளாட் நீங்கள் வாங்கக்குள்ள இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு. கவர்மெண்ட்டே நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், நான் டிடிசிபி நம்பி தானே நான் பிளாட் வாங்கினேன், எப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு. ப்ளஸ் இது ரெரா அப்ரூவ்டு, ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு இது இருக்குது, அந்த ரெரா அப்ரூவ்டு அதுவும் இங்கே இருக்குது. அவங்களுடைய நாம்ஸ் படி தான் நம்ம ரோடு எல்லாமே ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது டபுள் பூஸ்டாக நம்ம கொடுக்குறோம் பீப்புளுக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சார், இப்போ நாங்கள் உள்ளே என்டர் ஆகும் போதே பார்த்தோம் நிறைய சோலார் பேனல்ஸ்லாம் இருக்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுது வெளில இருந்து வரும்போதே. ஸோ இதோட காஸ்ட் என்ன, இது வந்து பவர் கன்சப்ஷனுக்காக எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னென்னா சோலார் பேனல் நாங்கள் எங்களுடைய ஸ்கந்தா சோலார் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குது, எங்களுக்கு கம்பெனி ஃபஸ்ட்டு கம்பெனி எங்களுது தான். இது எதுக்காகனா கரண்ட்டை வந்து மிச்சப்படுத்தணும்,
கரண்ட்டை கன்சம்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற தாட்டில் தான் நாங்கள் சோலார் பேனலிங் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா 100+ சோலார் ஸ்ட்ரீட் லைட்டே நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் எல்லாமே சென்சார் டைப் சோலார். மார்னிங் 6 அதுவே ஆஃப் ஆகிக்கும், ஈவினிங் 6 அதுவே தானாக எடுத்துக்கும். சென்சார் டைப்பில் நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் சார். சார் பொதுவாகவே இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து இந்த பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஈவினிங்லாம் வந்து இந்த பார்க்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஓகே, பட் இந்த மியாவாக்கி அப்படிங்கிறது புதுசாக இருக்குது, நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலாக எந்த லேஅவுட்லையுமே இந்த மாதிரி ஒரு இடம் ஃபார்ம் பண்ணதே கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது என்னென்னா சென்டரில் பாத்துவே இருக்கும், 2 பக்கம் வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஈவினிங் அண்டு மார்னிங் டைமில் ஏஜ்டு பீப்புள் இல்லை சில்ட்ரன்ஸ் யார் வேணுமே வரலாம். வந்து ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உள்ளே போயிட்டு திரும்பி ரிலாக்ஸாக வெளியே வந்துட்டு இங்கே சிட் அவுட் கொடுத்துருக்கோம். அதில் அவங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாக வளர்ந்துன்னா ஒரு பெரிய காடு, நீங்கள் மரம் காடு மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால அந்த ஸ்டைலில் நாங்கள் இது ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம சைட்டில் மட்டும். ஓகே, ஸோ இது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் எங்கள் ஓனர் தான் கொடுக்கணும். அவங்க தான் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு இடம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து இதை கொண்டு வந்தது எங்கள் ஓனர் தான். சார், இப்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு, இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த சேஃப்டி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க? அதாவது பீப்புள் உள்ளே வந்துட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, இங்கே குடியேறிட்டாங்க அப்படின்ற தாட் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் இது கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்டட், வேறு எதுவுமே 3 ஆர்ச்சி தான் அவங்களுக்கு ஓப்பனிங், 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ். அது இல்லாமல் எவ்வரி ஜங்ஷனில் உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஜங்ஷன் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி ஒரு ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவை. அதனால் எந்த பயமும் இங்கே உங்களுக்கு வரணும் அவசியமே இல்லை. ஸோ அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக, ஓகே நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஸ்கந்தாவில் வந்து வீடு கட்டின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சார், காலமாக வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்கெல்லாம். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோயில் இல்லாத ஊரில் வந்து நம்ம இருக்கக்கூடாது, குடித்தனம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப் அஹெடாக போயிட்டு கோயில் இல்லாத ஊர் இல்லை, கோயில் இல்லாத கம்யூனிட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கேயே வந்து ஒரு கோயில் பில்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்க. இது எதுக்காக சார்? ஆக்சுவலாக நம்ம சொல்கிறது கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பீப்புள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயினாக ஒரு 3 திங்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூல் இருக்கணும், பசங்க சேஃபாக போய் சேஃபாக வரணும். அடுத்தது ப்ரே பண்ணுறதுக்கு டெம்பிள் கோயில் இருக்கணும். அந்த கோயில் வந்து இங்கேயே இருக்கணும், இங்கேயே போகணும் அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணணும். வந்துன்னா எதுவுமே இல்லைன்னா ஐயோ ஒரு கோயில் கட்டிருக்கலாமே அப்படின்றது. ஸோ அந்த நீங்கள் சொல்கிற அதே பழமொழி தான், கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்காதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்களே இங்கே ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய முருகன் கோயிலும் ஒன்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த கோயிலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும்? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிது மேம். இப்போ என்னென்னா வர கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த கோயில் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. சார், மோஸ்ட்லி நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸில் பார்க்கு கோயில் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது தான் காமனாக இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷன் ஹால் அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்குது. பார்ட்டி ஹால்லாம் வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு? புதுசாக யோசிக்கிறீங்களே. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூல் இருக்கணும், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோயில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறோம், ஒரு கெட் டுகெதர் பண்ணுறோம் அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா பீப்புள், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது கஷ்டம், ஒரு தாட் வரக்கூடாதுன்றதால நம்ம இங்கே பண்ண முடியல. ஸோ அதுக்கு இங்கே ஒரு இடத்த நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ஹால். இது வித் ஸ்டேஜோடு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க ஈஸியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் ஒன்று அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியலைனாலும் அவங்க வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வரைக்குமே வந்துட்டு இங்கே உட்காரலாம்? எவ்வளோ பேருக்கு வந்து இங்கே இடம் இருக்குது? அப்படியே ஃபங்க்ஷன் ஹால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபங்க்ஷன் ஹால்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓப்பன் வித் ஸ்டேஜோட 150 பீப்புள் 150 பீப்புள் வந்து தாராளமாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறது பண்ணிக்கலாம் அழகாக. இங்கே நீங்கள் குக் பண்ணுறதுனால குக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு உள்ளே இருக்குது. அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சா சார் ஃபுல்லாக? ஆல்மோஸ்ட் ஒரு 99%. இன்னும் ஒரு 1% கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தான் இருக்குது. பார்க்கு, ஸ்கூலு, ஃபங்க்ஷன் ஹால் இப்படி நிறைய விஷயம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். அங்கே என்னமோ ஒன்று தெரியுது, அது என்னது சார்? பீப்புளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டர்ஃப் கிரவுண்டு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வெளியில் போய் ஒரு டர்ஃப், ஒரு வாலிபால், பேஸ்கெட் பால்
இல்லை ஒரு ஷட்டில் விளாடணும், டர்ஃப் கிரவுண்டில் விளாட்னா பர் ஹவருக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பா இது எல்லா இடத்துலையும் இப்போ இருந்துருது. ஸோ அதையா நாம் வந்து இங்கே வர பீப்புளுக்கு இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, இங்கே வர பீப்புளுக்கு ஏன் வெளியில் தேடி போகணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நாங்கள் டர்ஃப் கிரவுண்டு 3-in-1 மாதிரி கொடுத்துருக்கோம். வாலிபால், பேஸ்கெட் பால், ஷட்டில் இது மூணுமே இவங்க 3-in-1 இங்கே நம்ம அவங்க விளையாடிக்கலாம். இது ஃப்ரீயாக அக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் புதுசாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது உங்களுக்கு? இது வந்து இங்கே இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஸ்கூலுக்கான தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியாஸ் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூலுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக அந்த ஸ்கூல் அவங்க செய்வாங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே வரும். நாங்களும் இன்னும் ஒரு சின்ன கொஞ்சம் இடம் வந்து வேறு ஒரு பார்க் டைப்பில் இன்னும் ஒரு 2-3 பார்க் வந்து டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து சீக்ரெட், அது வந்து புதுசாக பீப்புளுக்கு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 இடம் நாங்கள் அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு சில கான்செப்ட் புதுசாக இது இந்த டர்ஃப் கிரவுண்டு இந்த ஓப்பன் பண்ண மாதிரி அதுவும் ஒரு புது கான்செப்டில் இருக்கும் இங்கே. ஓகே சார். இப்போ ஃபினான்சிங்க்கு நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க? ஏதாவது பேங்க் கூட உங்களுக்கு டைப் இருக்கா? ஏபிஎஸ் அப்ரூவ்டு அப்படின்னா நம்மளுடைய பிளாட்டை டோட்டலாக வந்து பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஒன் டைம் வந்து அவங்க ஒரு பிளாட்டு ஒரு பேங்க் லோன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வித்தின் 5 டேஸில் நம்மளுக்கு லோன் கிடச்சிரும். நீங்கள் ஃப்ளாட்டுக்கு நீங்கள் போய் டெய்லியும் ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படின்ற அலைஞ்சு பீப்புள் வந்து லோன் வாங்கணும் அவசியமே கிடையாது. நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் அப்ரூவ்டு அதே வாங்கி வச்சுட்டோம். நியர்லி ஒரு 10 பேங்க்கில் நம்மளுக்கு இந்த ஏபிஎஸ் அப்ரூவ்டு இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து 90% உங்களுக்கு பேங்க் லோன் ஈஸியாக கிடச்சிரும் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் பீப்புளுக்கு. ஓகே. இப்போ இது இல்லாமல் எல்லாரும் முக்கியமாக என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே கொடுப்பீங்க. ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பர்ச்சேஸ் நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க? ஒரு பிளாட்டும் நம்ம இங்கே புக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம 5 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த பிளாட் இந்த இடம் அப்படியே இருக்கணும், ஒரு 5 இயர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாம் இந்த மெயின்டெனிங் பீப்புள் பண்ணுற கார்டனர் பீப்புள் வந்து இங்கே ஒரு 10 பேருக்கு குவார்டர்ஸே கொடுத்து இங்கே தங்க வச்சுருக்கோம். அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி இந்த எல்லா ஒர்க்கும் இங்கே என்னென்னலாம் ஜஸ்ட் கிராஸ் கட் பண்ணுறதுலேருந்து ப்ளம்பிங் ஒர்க்லேருந்து இபி ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே அவங்க A to Z பார்க்குறாங்க. அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த இடம் இப்படியே நாங்கள் நேச்சுரலாக அழகாக வச்சிருந்து பீப்புளுக்கு அப்படியே கொடுப்போம். ஸோ அவங்க எப்படி பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி வீடு கட்டுறாங்களோ 5 வருஷத்துக்கு அதே போல் புதுசாகவே எஸ் அப்படியே கொடுக்குறோம். நாங்கள் வேலம்மாள் போதி கேம்பஸ் நம்ம டவுன்ஷிப்லேயே இருக்குது. லே அவுட் உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு 2 ரோடு ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து 30 ஃபீட் ரோடு இருக்கிறதுலே பெரிய ரோடு 30 ஃபீட் ரோடு. இதிலே உள்ள வந்து ஒரு வழி இன்னும் ஒரு வழி அவுட்டுமா நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கூல் பஸ் உள்ளே வர்றது ஒரு இன்னும் ஒன்று வரும், ஒரு ரோட்டில் அவுட் ஒரு ரோட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த லே அவுட்டில் நம்ம ஸ்கூலுக்கான ஆக்சஸ் ரோடு கொடுத்துருக்கோம். இப்போ மழை பெய்கிற டைமில் வந்து இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ இது சிஎம்டி அப்ரூவ்டு, சிஎம்டியில் தான் வந்து டெண்டர் விட்டு இது ட்ரைனேஜ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மழை பெஞ்சுன்னா இது வந்து நம்ம போட்டிருக்கு வந்து ஃபேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கோம். சாதாரண பிடி ரோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வாட்ரு வந்து ட்ரை ஆகாது. பட் இந்த ஃபேவர் பிளாக் ரோட்டில் வித்தின் ½ அன் ஹவரில் உங்களுக்கு தண்ணி ஈஸியாக வந்து ட்ரை ஆகி போயிடும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ஃபேவர் பிளாக் ரோடு நம்ம ட்ரைனேஜ் குயிக்காக இங்கே வாட்டர் வந்து ட்ரை ஆகிடுறதுனால தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேவர் பிளாக் ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து தேங்கி நிற்காது. இங்கே இருக்கிற இந்த க்ரீனரியை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த செடி இந்த மரம்லாம் நாங்கள் ராஜமந்திரி, ஆந்திர பிரதேஷ் ராஜமந்திரிலேருந்து நாங்கள் இங்கே வாங்கின்னு வந்து இதை நட்டு பராமரிச்சுன்னு வரோம். டிஃப்ரெண்ட் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா மகிழ மரம், புங்க மரம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் நிறைய உங்களுக்கு உள்ளே இருக்குது. இது பெரியவங்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு. அதுக்கு அடுத்தது சில்ட்ரன்ஸுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும், ப்ளே திங்ஸ் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே உள்ளே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிருக்குது. அட் ப்ரெசென்ட் 99% முடிஞ்சு இருக்குது. உங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் இப்போ சில்ட்ரன்ஸ் போயிட்டு விளையாட்டு வராங்க. இங்கே பிளாட் புக் பண்ண வரவங்க ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளாட் புக் பண்ண வராங்க. ஸோ இது சில்ட்ரன். இது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஜிம் கொடுத்துருவோம். ஜிம்முக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் பார்க்கணுமோ அது இங்கேயே உங்களுக்கு இருக்குது. அழகாக வாக் பண்ணி போயிட்டு அங்கே போயிட்டு ஓப்பன் ஜிம்மில் நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்லையும் நீங்கள் எக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வரலாம். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போலாம் என்ன ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாலுமே ஜிம்முக்கு போகிறதுக்கு நிறைய பேர் அனுப்பப்படுறாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே நம்ம சைட்லேயே வந்து நம்ம ஓப்பன் ஜிம் மாதிரி கொண்டு வந்துருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய இடங்கள் காமிச்சிங்க. இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு பிளாட் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறவங்களுக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ யாராவது பிளாட் புக் பண்ணவங்க கிட்ட நினச்சாங்கன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சார்? நம்ம ஒரு 3-4 மெத்தட் கொடுத்துருக்கோம் மேடம்.
ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அட்டன் பண்ணி உங்களை வர வைப்பாங்க. இது ஒரு அதுக்கு அடுத்தது நீங்கள் அவுட்டர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லா ஏரியாவில் நீங்கள் வரணும்னா ஜஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கேப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் ஈஸியாக உங்கள் உள்ளே வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு நீங்கள் ஃப்ளாட் இங்கே குடியேறணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், ஏன்னா சில பேர் வீடும் கட்டணும், சில பேர் வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் வாங்குவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஏன் வாங்கணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வரக்குள்ள நான் என்னென்னா இது ஒரு சிபிஆர் ரிங் ரோடு, சென்னை பெரிய ரிங் ரோடும் இது பக்கத்தில் நம்ம சைட்டுக்கு பின்னும் ஒரு 800 மீட்டர் இருக்குது. சென்னை டு திருப்பதி பைபாஸும் ஒரு 300 மீட்டர் நம்மளுக்கு இருக்குது. ரெட் ஹில்ஸ் ரோடும் ஒரு 800 மீட்டரில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்ஸ் சென்டரில் தான் நம்மளுடைய சைட் இருக்குது. ஸோ இது வாங்கினீங்கன்னா இந்த ஸ்கூலு, இந்த டர்ஃப் கிரவுண்ட், இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ஹால், இங்கே இருக்கிற எல்லா க்ரீனரி ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஓப்பன் ஜிம்மு, இது எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் இந்த சைட்டு உள்ள கொடுத்துருவோம். இது குயிக்காக இதையெல்லாம் தாண்டி ஒரு வேலம்மாள் போதி கேம்பஸ் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூலே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கே ஒன்றும் தெரியாது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் வந்ததுன்னா அந்த இடம் ஃப்யூச்சரில் அந்த இடத்த சுற்றி எவ்வளோ குயிக்காக வந்து அப்ரிஷியேஷன் ஆகும்னு தெரியும். ஸோ 1 and 2 இயர்ஸில் நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது 2 இயர்ஸில் நீங்கள் இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கினா 2 இயர்ஸில் இல்லை 1.5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்கும். இந்த இடத்தினுடைய வேல்யூ வந்து அதிகமாக போகும். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து 60% ஆஃப் பீப்புள் வந்து சென்னையிலேருந்து இங்கே ஃப்ளாட் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.